இஸ்லாம் எங்கே வருதுன்னா எப்போதுமேங்க ஒரு மண்ணுக்கான மொழி, மண்ணுக்கான உடைகள் வரும், மண்ணுக்கான நடைமுறைகள் வரும், பாடி லாங்குவேஜ் எல்லாமே மண்ணுக்கானது சிலது வந்துகிட்டே இருக்கும். இவங்க வந்து குளிர் நாடுகள் உள்ளவங்க, யூத மதம் முழுவத ஒரு குளிர் நாடுகள் உள்ளது, இவங்க வெப்ப நாடுகளை சேர்ந்தவங்க. இப்போ நீங்கள் நல்லா நினைச்சு பாருங்களேன், யூத மதம் வந்து சூரியனை கும்பிட்றவங்க, வெளிச்சத்தை கும்பிட்றவங்க. இவங்க வந்து பார்த்தீங்களா நிலாவி புறையும் தான் வச்சுருப்பாங்க. காரணம் என்னன்னா இவங்க வெப்ப நாடு உள்ளவன், இவனுக்கு எதுக்கு சூரியனை, இவனுக்கு வந்து இரவு தான் ஓரளவு பாதுகாப்புனுது. அப்போ அவன் வந்து ஒரு சின்ன நிலா, ஒரு நட்சத்திரம், இரவே இவங்க வந்து விரும்புகிறவங்களா இருக்காங்க. அப்போ ஏறக்குறைய இவங்க வந்து மண்ணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த குளிர் நாடுகளில் உள்ளவங்களாம் கம்மியாக தான் பேசுவான், எந்த மொழியுமே வந்து கம்மியாக பேசுவாங்க. ஏன்னா அவனே குளிரில் இருக்கான், அவன் வேகமாக பேசிட்டான்னா அவனுடைய வெப்பம் வெளியே போயிடும். அதனால அவன் சைலண்டாக தான் பேசுவான். ஆனால் வெப்ப நாடுகளில் இருக்கிறவன் சத்தமாக பேசுவான். ஏன் சத்தமாக பேசுறான்னா அவன் உடம்பே ஹீட்டாக இருக்கு, அட்மாஸ்பியர் ஹீட்டு. அப்போ அவனுடைய ஹீட்டை வெளியிடணும். அப்போ அதனால வெப்ப நாடுகளில் உள்ளவன் சத்தமாகவும், குளிர் நாடுகளில் இருக்கிறவன் கம்மியாகவும் பொறுமையாகவும் பேசுவான். இது வந்து இது. அதே போல வெப்ப நாடுகளில் உள்ளவன் கோவமா இருப்பான், வெட்டுறான் அதுவால வெட்டுறான்வான், ஃபுல்லாக சூடு இல்லை. குளிர் நாடுகளில் இருக்கிறவன் சைக்கோவாக தான் இருப்பான். அவனுக்கு வந்து கோவம் வராது, சைக்கோவா வேலை, இவனை எப்படியாவது தீர்த்து கட்டிட்டு. ஆமாம், நீங்க என்ன பாருங்களேன், நீங்க நிறைய ஃபாரின் ஃபிலிம் பாருங்க, சைக்கோ படம் நிறைய வந்திருக்கும். ஆனா வெப்ப நாடுகளில் உள்ள படம் பாருங்க, கோவக்கார படம் தான் வரும் இல்லையா? இது வந்து இயற்கையாக அந்த மண் சார்ந்த அந்த கிளைமேட் உங்களுக்கு ஏற்படுத்துற அந்த இது.